உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 6 ஜூலை 2024 வளர்பிறையில் வரக்கூடிய பிரதமை திதியில சந்திராஷ்டமம் என்பது விசாக நட்சத்திரத்திற்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் பொருளாதார நிலையில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காணப்படும். பணவரவு என்பது சுப செலவுகளை கொடுக்கும். சுப செலவுகள் அப்படின்னு சொன்னாக்க வீடு, நிலம், வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களை தரும். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் என்பது எந்த வகையில் பார்த்தாலும் மிகப்பெரிய ஒரு ஊந்துதலாக இருக்கிறது. ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம் தரக்கூடிய நாளாக இன்று வருகிறது. உழைப்பின் உருவமாக இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்கள் அனைத்து மகளுக்கும் இந்த நாள் என்பது ஒரு மறக்க முடியாத நினைவுகளை தரும். இன்றைக்கு தந்தையாராக இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பது காத்திருக்கிறது. மகள்களை பெற்ற அப்பாக்கள் என்றுமே பாக்கியசாலிகள் என்கின்ற வகையில் மகள்களை பெற்ற அப்பாக்களாகிய ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் இன்று உண்டு. மிதுனராசி என்பவர்களுக்கு தன் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக வருகிறது. அதாவது எப்படின்னா, இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அத்துணை கஷ்டங்களுக்கும் ஒரு பலன் என்பது எதிர்காலத்தில் உண்டு, நிச்சயம் உண்டு. இன்றைக்கு உங்களோட முழு திறமையும் நீங்கள் வெளிப்படுத்த போறீங்க. அதனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. ஆனால் இன்றைக்கு நாள் என்பது உங்களுக்கு உச்சக்கட்ட பெருமையை தேடித்தரும். கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் என்பது மிகப்பெரிய நாள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கே போய் இன்னைக்கு உங்களுக்கு உதவி வேணும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கேட்குற உதவி கிடைக்கும். உங்கள் வீடு தேடி அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும். அந்த அளவிற்கு இன்றைய நாள் மிக சுபத்துவமான நாளாக வருகிறது. தெய்வத்தினுடைய பரிபூரண அருள் இன்று உங்களுக்கு உண்டு. சிம்மராசி என்பவர்கள் எப்பொழுதுமே தன்னம்பிக்கையுடைய சின்னமாக விளங்கக்கூடியவர்கள் நீங்கள். இன்றைய நாள் உங்களுடைய தைரியத்திற்கும் தன்னம்பிக்கைக்கும் ஒரு மிகப்பெரிய பரிசு என்பது உண்டு. அதாவது பயந்தவங்களுக்கு தினசரி மரணம், ஜெயிச்சவங்களுக்கு ஒரே ஒரு தடவை தான். பயம் யாரு இல்லையோ அவங்களுக்கு அச்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து என்ற சொல்லிற்கேற்ப இன்று அனைத்து சிம்மராசி என்பவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தூண்டுதலை தரக்கூடிய நாளாக வருகிறது. கன்னிராசினியர்களுக்கு இன்றைக்கு வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில எதற்காக நீங்க முயற்சி செய்றீங்களோ அதுல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். இப்ப நல்ல நாள் தானே, மிகப்பெரிய நாள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாளுடைய பலன்கள் தான் எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்க போகிறது. அப்படிப்பட்ட சுபத்துவமான நாளாக இன்று உங்களுக்கு வருகிறது. துலாம் ராசினியர்களுக்கு வீட்டில் தேவையில்லாத சண்டைகள், சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும்னா, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா வார்த்தையை கையாளணும். கணவன் மனைவிக்கிடையே சொல்லாடல் என்பது ரொம்ப முக்கியம். பிரச்சனையான தருணங்கள்ல கூட நிதானத்தை கடைபிடிக்கிறவங்க யாரோ அவங்கள் தான் கடைசியில் எந்த ஆர்கியூமெண்ட் கான்வர்சேஷன்லையும் வெற்றி பெறுவார்கள். அப்ப இன்றைக்கு துலாம் ராசி என்பவர்களுக்கு தேவையான விஷயம் கவனம், பொறுமை. விருச்சிக ராசி தோழர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். முக்கியமாக காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அனைத்து விருச்சிக ராசி என்பவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் உயர்வு, பணவரவு, குடும்பத்துடன் குதூகலமாக ஒரு மகிழ்ச்சியுடன் தருணங்களுடன் ஸ்பெண்ட் செய்வது, இந்த மாதிரி அற்புதமான நாளாக வருகிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்வது உங்க கையில் இருக்கு. தனுசு ராசினியர்களுக்கு இந்த வில்லை எடுத்து வெற்றி கொள்வார்கள். தனுசு ராசியுடைய சிம்பலே வில் தானே. அப்படிப்பட்ட உயரிய லட்சியங்களை அடையக்கூடிய நாளாக மிகப்பெரிய யோகங்களையும் பாக்கியங்களையும் தரக்கூடிய நாளாக இன்று வருகிறது. அனைத்து தனுசு ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் ஒரு நினைவை விட்டு செல்லும். மகர ராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஒரு நல்ல நண்பன் இருந்துட்டா வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சமாளிக்கலாம். ஒரு நண்பனோட துணையோட வேலை வாய்ப்பு, குடும்பம், நல்ல திருமணம் வாய்ப்பு, இதெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்று உண்டு. இதை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில். கும்பராசினியர்களுக்கு இன்று எதிர்பாராத திருப்பங்கள் வரக்கூடிய நாள். திடீர்னு ஒரு மிகப்பெரிய பணத்தொகையோ, ஒரு உறவு சந்திக்கவே மாட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க பழைய உறவு சந்திக்கும் போதோ ஒரு மனசுல எவ்வளவு பெரிய சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பெருமான். இன்று நீங்கள் சொல்ல வேண்டிய தாரக மந்திரம் சனீஸ்வர காயத்ரி. மீனராசி என்பவர்களுக்கு பழைய நினைவுகளுடைய தொல்லை இன்றி இருக்கும். பழைய ஞாபகங்கள்ல நிறைய நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும்.
எப்பவுமே மனிதன் நினைத்ததையே நடந்திருந்தால் அமைதி என்றுமில்லை என்ற கண்ணதாசன் வரிகளுக்கேற்ப நடந்ததை மறந்து வாழ்க்கையில நம்ம முன்னுக்கு போகணும். அப்படின்னா இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது தியானம். இந்த தியானம் தான் உங்களுடைய மன அமைதியை உறுதிப்படுத்தும். இன்று 6 ஜூலை 2024 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்த அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.